நீங்கள் ரசிப்பது என்பிஎஸ் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரோடு திருப்பூரில் இருந்து காங்கேயம் போகிற ரோடு. திருப்பூரில் இருந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா, காங்கேயம் ரோட்டில் வந்தீங்கன்னா, முதலிப்பாளையம் பிரிவு ஹவுசிங் யூனிட் அந்த ஊருக்கு போகிற ரோடு தாங்க இதுதாங்க ஹவுசிங் யூனிட்டு. நல்ல பெரிய சிட்டி தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் பழனிசாமி பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாவட்டம் முதலிபாளையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஹவுசிங் யூனிட் பகுதியில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் நம்ம வந்துருக்கிறோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயருக்கு பிறந்த நாள். இந்த ஹவுசிங் யூனிட் ஆஞ்சநேயர் கோயில் பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயில். அதுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த கோயில் விநாயகர் கோயில். இந்த விநாயகர் கோயிலை நம்ம சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு இதான் லெஃப்ட் சைடு போது பார்த்திங்கன்னா அந்த வழியாக தான் போகிறோம். அங்கே பக்கத்தில் தான் ஆரம்ப சுகாதார நிலையமும் அந்த மலை மேலேயே தான் இருக்குது. இது இந்த ரோடு தாங்க. இந்த ரோட்டு வழியாக நம்ம போகலாம். அந்த பெண்டு அந்த இடத்துல பெண்டு திரும்புதுங்க. பெண்டு திரும்புது உள்ளே வந்தோம்னா இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு பிறந்த நாள் சொல்கிறதுனால ஏகப்பட்ட வாகனங்கள் நிற்குதுங்க. இந்த வாகனங்களெல்லாம் பாதியிலே நிறுத்திட்டாங்க. அதுக்கு மேலே மலை மேலே ஏறக்கூடாதுன்னு சொல்லி பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஆஞ்சநேயருடைய 25ஆம் ஆண்டு அனுமந்த ஜெயந்தி விழாவை சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க இந்த கோவில் சேர்ந்தவங்க. இதோ இந்த மலையை பாருங்கள், அதாங்க ரொம்ப பெரிய மலையெல்லாம் இல்லைங்க, ரொம்ப சின்ன மலை தான். தார் சாலையெல்லாம் போட்டுருக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம காரில் வந்தாலும் பைக்கில் வந்தாலும் கோயிலுக்கு பக்கத்துலேயே போய் வண்டி நிறுத்திட்டு போய் சாமி கும்பிடலாங்க. அந்தளவுக்கு வசதி இருக்குது. இன்றைக்கி வண்டி அதிகமாக வரும்னு சொல்கிறதுனாலேயே அந்த பக்கமே நிறுத்திட்டாங்க. இல்லைன்னா கோயில் வரைக்கும் உள்ளேயே வரும், மேலே ஏறி சாமி கும்பிடலாம், காரே போகும், அந்தளவுக்கு வசதி இருக்குதுங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில். அதாவது சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அந்த கும்பாபிஷேகத்தில் உருவாக்கப்படுறது இந்த விநாயகர் சிலை. அந்த மரத்துக்கடி இருக்குதுங்க, அதுவும் அந்த விநாயகர். அதுக்கு பக்கத்தில் நவகிரக சாமி கோயிலும் அங்கே இருக்குது. 9 நவகிரக சாமியும் நம்ம இங்கே பார்த்து கும்பிட்டுக்கலாங்க. அதுக்கு தனியாக சந்ததி இருக்குது. இப்போ விநாயகரை இப்போ கும்பாபிஷேக வேலைகள் நடந்துக்கிறதுனால விநாயகருக்கு கண்ணை கட்டி வச்சுருக்கிறாங்க. அதனால் விநாயகரை பார்க்க முடியாது. ஆனால் நவகிரக சாமி கோயிலை கும்பிடலாம். இதுவும் இப்போ நடக்கிறதுக்கு புதுசாக பாதை அமைச்சிருக்கிறாங்க. நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. கல் விதமாக போட்டுக்கிறாங்க, நல்லா சூப்பராக நடந்து போனால். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் திருப்பணி நடக்கிறதுனால அதுக்கு உண்டான தூண்கள் இங்கே தயாரிச்சுருக்குறாங்க, செஞ்சுட்டுருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகழகாக தூண்களெல்லாம் வச்சுருக்கிறாங்கன்னு, சூப்பராக இருக்குதுங்க. ஆமாம், இதெல்லாம் காட்டினேன். ஓகே, கோவில் எங்கப்பா அப்படின்னு கேட்குறீங்க. இதோ இதாங்க இந்த கோயில் கோபுரம். கோயில் அந்தாங்க இங்கே தான் ஆஞ்சநேயர் இருந்தாருங்க. இப்போ கோயில் திருப்பணி நடக்கிறதுனால அந்த சாமியை இங்கே வச்சு தனியாக ஒரு ரூம் கட்டி அந்த ரூமுக்குள்ளே வச்சு சாமி கும்பிட்டுருக்குறாங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் கும்பாபிஷேக வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். இன்றைக்கி அனுமந்த ஜெயந்தின்னு சொல்கிறதுனால பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஏகப்பட்ட கூட்டங்கள் சேர்ந்துச்சுங்க. சும்மா லைனாக நிற்கிதுங்க. அங்கே வாங்க, எத்தனை கூட்டம் பார்த்திங்கன்னா அப்படியே லைனாக போயிட்டே இருக்குதுங்க. இத்தனை கூட்டத்துலேயும் நான் உங்களுக்காக அழகாக வீடியோவை எடுத்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. நீங்கள் திருப்பூர் பகுதியில் எங்கே இருந்தாலும் சரி, முதலிபாளையம் பிரிவு அல்லது ஹவுசிங் யூனிட் பிரிவு, அதாவது காங்கேயம் ரோட்டில் வந்தீங்கன்னா ஹவுசிங் யூனிட் பிரிவில் இருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஹவுசிங் யூனிட் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில். அங்கே யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு. அந்த வந்தீங்கன்னா தாராளமாக மனசார சாமி கும்பிட்டு போகிறாங்க. ஆஞ்சநேயருடைய தரிசனம் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஆஞ்சநேயர் ஹவுசிங் யூனிட் திருப்பூர். நன்றி.